ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இண்டக்ஷன் சீரிஸ் பார்ட் 3ல வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். இன்றைக்கி வந்து நீட்டாக நம்ம எப்படி ஹெக்கை வந்து பாயில் பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எடுத்தாச்சு. அண்ட் அதில் வந்து நம்மளுடைய எந்த பாத்திரத்தை நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை வச்சுடுங்க. வச்சுட்டு ரொம்ப முக்கியமானது அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நான் வந்து 4 முட்டை எனக்கு பாயில் பண்ண போகிறேன். ஸோ 2 பிக் கப்ஸ் டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊற்றுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டம்ளர் ஊற்றியாச்சு அண்ட் செகண்ட் டம்ளர் ஆஃப் வாட்டரும் பார்த்திங்கன்னா ஊற்றுறேன். நான் இது வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணல, அது என்ன டெம்பரேச்சரில் வைக்கிறதும் அப்படின்றத நான் சொல்லலை. ஸோ 4 எக்ஸையுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 4 எக்ஸையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஆன் பண்ண உடனே உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். த ரீசன் இஸ் அது இருந்தால் கொஞ்சம் எக் பாயில் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் எடுக்கும்போது அந்த ஓடுலாம் முட்டையில் ஒட்டாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து நான் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போயுமே வைக்கிற டிஃபால்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட் போட்ட 2 எபிசோட்லேயுமே ரொம்ப சேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பண்ணலை. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி பவர் வாட்ஸ் சொல்லக்கூடிய அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக மாற்றுவோம். ஸோ ஒன்று பார்த்தோன்னே தெரியுது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டக்ஷன் இது ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மினிட்ஸ்லேயே ஃபார்ம் ஆகிடும். இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விசிபிளாகவே அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது 800 வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுடுங்க. ஏன்னா 2200 இருந்துச்சுன்னா அது ரொம்ப பர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ 800 வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கிராக்ஸ் வரும். ஸோ அந்த கிராக்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 600க்கு அதை வச்சுடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ். ஸோ 2 மினிட்ஸ் 1200, 2 மினிட்ஸ் 800 அண்ட் 2 மினிட்ஸ் 600 வச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லான பாயில்டு எக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓடெல்லாம் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching.